பார்ட் 7. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உம்ரா வந்து உங்கள் மௌலியம் வந்து கூட்டு போய் காமிச்சிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் உம்ரா செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செய்யறதுன்னா, அங்கேருந்து நீங்கள் ஆயிஷா பள்ளி போய் செய்யலாம், ஜொஹரானா போய் செய்யலாம். தாய்ஃப் வந்து கொஞ்சம் தூரமான இடம். இந்த 3 இடத்துலேருந்து நீங்கள் போயிட்டு வர முடியும். இப்போ வந்து ஆயிஷா பள்ளி போகிறதா கவர்மெண்ட் மக்கா பஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நான் போன சமயத்தில். இப்போ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மர்வா பஸ் ஸ்டாண்ட், கிங் ஃபஹத் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு. மர்வா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா 2 பஸ் மாறி போகணும் ஆயிஷா பள்ளிக்கு. கிங் ஃபஹத் பஸ் ஸ்டாண்ட்ல போனால் டேரக்ட் பஸ்ஸே இருக்குது உங்களுக்கு ஆயிஷா பள்ளிக்கு. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரீ பஸ் தான் உங்களுக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ் டைமிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். கிங் ஃபஹத்ல பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 2, பஸ் நம்பர் 12, இந்த 2 பஸ் தான் போகும் ஆயிஷா பள்ளிக்கு. மர்வா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்களாக்கும் 4, 8, 10 இந்த பஸ்ஸு போகும். இது வந்து வேற டிஃபென்ஸ் ஏரியா ஒன்று வரும், அங்கே இறங்கி தான் பஸ் மாறணும். ஆயிஷா பள்ளிக்கு 2, 12 பஸ்ஸில் தான் போகணும் நீங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆயிஷா பள்ளிக்கு. இது ஜொஹரான் போகிறாந்தா மரோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு நம்பர் 10 ஏறினீங்களாக்கா நேராக அந்த பஸ்ஸு போகும். பஸ் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும், 2 இடத்துக்குமே வந்துட்டே தான் இருக்கும். காலையில் ஃபஜ்ர் தொழுதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். நைட் 12, 12:30 வரைக்கும் கூட சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு 2த்துக்குமே. நீங்கள் அங்கே போனீங்களா, ஜொஹரான் பஸ் ஏறி போனீங்களாக்கும் 1 hour கிட்ட ட்ராவல் ஆகும், 1.25 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அங்கேயே போயிட்டு நீங்கள் சுத்தம் குளிச்சுக்கிட்டு நீர் தச்சுட்டு இஹ்ரான் கட்டிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அடுத்த பஸ்ஸில் ஏறிடலாம். பஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் உங்களுடைய உம்ரா கடமைகளை செஞ்சிட முடியும். இதே நீங்கள் தாய்ஃப் போகிறாங்க, தாய்ஃப் வந்து கொஞ்சம் லாங் உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து கேப், அங்கே போகிற கேப் டிரைவ் ஜீப்ஸ்லாம் போகிறாங்க, குரூப்பாக புக் பண்ணுறாங்க. 200லேருந்து 250 ரியால் கேட்பாங்க ஒரு கேப் புக் பண்ணுறாங்க. இதே நீங்கள் தனியாக போகிறாங்க, ஒரு ஆள் குரூப்பில் 10 பேரோட போகிறாங்க, ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்ட்டு சீசனை பொறுத்து கேட்பாங்க. இதே நீங்கள் ஒரு ஃபுல் வேன் நீங்களே புக் பண்ணி போகிறாங்க 250 ரியால்லேருந்து 300 ரியால் கேட்பாங்க. இது உங்கள் சௌகரியத்துக்கு போகிறது. அதுலேயும் 2 காம்பினேஷன் இருக்குது. வெறும் இஹ்ராம் கட்டுற இடத்துக்கு வரைக்கும் போகிறாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு. சுற்றி காமிக்கிறது அதுக்கு ஒரு ரேட்டு போட்டுருவாங்க. அது உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு இஹ்ரான் கட்ட போகிற இடத்துக்குனான பஸ்ஸுக்கு. அதே மாதிரி மொழி தெரியாத நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயுமே ஸ்டாப் பேர் சொல்லி தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் ஸ்டாப் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏறி போய்க்கலாம். பஸ் வர டைமிங்ஸ் அந்த பஸ் ஸ்டாப் போர்ட்லேயே தெரியும், நம்பர் தெரியும். அதே மாதிரி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய அரபி அஷ்ரா, பரியால், ஹம்சா, ரியால். ரியால்னா 1 ரியால், பரியால்னா 2, ஹம்சானா 5, அஷ்ரானா 10. இது எல்லாமே அங்கே வந்து 2 ரியால், 3 ரியால், 5 ரியால், 10 ரியால் தான் விற்பாங்க தொப்பிலேருந்து எல்லா சாமானுமே. இது இருந்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கலாம், வசதியாக இருக்கும். பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ் தான், அதனால் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து உம்ரா போக வேண்டிய பாயிண்ட்டுக்கு. ஆயிஷா பள்ளிக்கு உங்களுக்கு கேப் கிடைக்கும். அது 5 ரியால், 10 ரியால் சீசனை பொறுத்து வாங்கிப்பாங்க. தாய்ஃபுக்கும் இருக்குது. ஜொஹரானுக்கு நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும், கேப் கிடையாது.